உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. துணை முதல்வராக பொறுப்பேற்க உள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மறைந்த முன்னாள் முதல்வர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் மரியாதை செலுத்திவிட்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கழக தலைவர் அவர்கள் தமிழக முதலமைச்சர் புதிய பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க. துணை முதலமைச்சர் பதவி அல்ல, மக்களுக்காக உழைப்பதற்கான கொடுத்திருக்கிறாங்க. நான் தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் பொதுச் செயலாளர்களுக்கும் அனைத்து மூத்த அமைச்சர்கள் அனைத்து அமைச்சர்கள் உங்களுடைய வழிகாட்டுதல் பல பணிகள் அமைந்திருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த வாழ்த்துக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் விமர்சனம் வச்சிருக்காங்க. அந்த விமர்சனத்துக்கு சேர்த்து என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு வாழ்த்துக்களை எப்படி நான் உள்வாங்கிக் கொள்கிறோனோ அதே மாதிரி விமர்சனங்களையும் உள்வாங்கி திருத்திக்கிறதுக்கும் என்னுடைய பணிகள் இன்னும் சிறப்பாக அமைவதற்கும் தலைவருடைய வழிகாட்டுதல்படி என்னுடைய பணிகள் அமையும். என்ன இளைஞரணி செயலராக பொறுப்பேற்கும் போது இதே மாதிரி விமர்சனங்கள் இருந்தது. என்னுடைய பணிகள் மூலமாக மட்டும்தான் நான் அதை நியாயப்படுத்த முடியும். அது மாதிரி அமைச்சர் பொறுப்பு கொடுக்கும்போதும் சரி, சட்டமன்ற உறுப்பினராகவும் சரி, விமர்சனங்கள் வரதான் செய்யும். கண்டிப்பாக எல்லா விமர்சனங்களையும் நான் வரவேற்கிறேன், உள்வாங்கிக் கொள்கிறேன். அந்த விமர்சனங்களுக்கு என்னுடைய பணிகளில் நான் சிறப்பாக அமைச்சேன். நன்றி. தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் உதயநிதி ஸ்டாலின். இன்று மாலை அதற்கான பதவியேற்பு விழா நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக முன்னாள் முதல்வர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு வாழ்த்துகளுக்கான பதிலையும் அவர் பதிவு செய்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.